வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்கலாம்? யூஸ்ஃபுல் 6 vocabularies. ஸோ நிறைய வார்த்தைகளை கத்துண்டாதான் நம்மளால ஃப்ளூயண்டா பேசவும் முடியும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம எழுதவும் முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 6 நியூ vocabularies நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்பர் 1, நோ பிரெய்னர். என்ன அர்த்தம்? ரொம்ப 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 சுலபமான ஒண்ண நம்ம வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? நோ பிரெய்னர்னு சொல்றோம். லெட்ஸ் see an example. என்ன கேட்டேன்னா அது ரொம்ப 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 சுலபமான ஒண்ணு. If you ask me, it is an absolute no brainer. If you ask me, it is an absolute no brainer. Number 2, perhaps. என்ன அர்த்தம்? ஒருவேளை அல்லது அநேகமாக. நல்லா கவனிங்க, தமிழ்ல அநேகமாக அல்லது ஒருவேளைன்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் இங்கிலீஷ்ல perhapsன்னு சொல்றோம். லெட்ஸ் an example. ஒருவேளை அநேகமா நான் அவரை சிங்கப்பூர்ல சந்திக்க வாய்ப்பு இருக்கு. perhaps I will come across him in Singapore. perhaps I will come across him in Singapore. come across இந்த phrase க்கு யாரையாவது எதேச்சியா சந்திக்கிறதுன்னு அர்த்தம். நம்பர் 3, abundant. என்ன அர்த்தம்? ஏராளமான. இப்ப தமிழ்ல சொல்லுவோம்ல ஏராளமான அப்படின்னு, அதை தான் இங்கிலீஷ்ல abundantன்னு சொல்றோம். அவர்கிட்ட தான் குற்றம் இருக்கு, அவர் தான் தப்பு பண்ணாருன்னு நிரூபிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஏராளமான ஆதாரம் இருக்கு. we have abundant proof of his guilt. we have abundant proof of his guilt. number 4, trivial. என்ன அர்த்தம்? அற்பமான. இப்ப தமிழ்ல சொல்லுவோம்னா அற்பமானன்னு சொல்லுவோமோ, அதைத்தான் இங்கிலீஷ்ல ட்ரிவியல்னு சொல்றோம். சரி, அற்பமான இதுக்கு தமிழ்ல ஆப்போசிட் என்ன? முக்கியத்துவம் வாய்ந்த. சரி, அப்ப ட்ரிவியலுக்கு ஆன்டோனிம் ஆப்போசிட் என்ன? சிக்னிஃபிகண்ட். சரி, இப்ப வந்து நம்ம ட்ரிவியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த பிரச்சனைகள் அப்ப எனக்கு ரொம்ப அல்பமா தெரிஞ்சது, ஆனா இப்ப இல்ல. The problems seemed trivial then but not now. The problems seemed trivial then but not now. நல்லா கவனிங்க, அப்பொழுது அப்படிங்கிறதுக்கு நம்ம then அல்லது at that time யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 5, content. என்னது? மன திருப்தியா இருக்கிறது அல்லது போதுமா இருக்கிறது. தமிழ்ல கூட சொல்லுவோம் இல்லையா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சோ போதுமா இருக்கிறது அல்லது திருப்தியா இருக்கிறது இங்கிலீஷ்ல கண்டென்ட்னு சொல்றோம். லெட்ஸ் an example. இப்ப நீ வாங்குற சம்பளம் உனக்கு போதுமானதா இருக்கா? இப்ப நீ வாங்குற சம்பளம் உனக்கு மன நிறைவா இருக்கா? ஆர் யூ கண்டென்ட் வித் யுவர் பிரசன்ட் சேலரி? ஆர் யூ கண்டென்ட் வித் யுவர் பிரசன்ட் சேலரி? ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 6, கான்டேஜியஸ். என்ன அர்த்தம்? எளிதில் பரவக்கூடிய அல்லது எளிதில் தொற்றக்கூடிய. ஒட்டோருட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பழைய தமிழ் வழக்குல. இப்ப கூட நம்ம சமீபத்துல COVID-19 வந்து நம்ம வந்து சமாளிச்சோம். ஸோ எளிதில் பரவக்கூடிய அல்லது எளிதில் தொற்றக்கூடியன்னு தமிழ்ல சொல்றதுக்கு நம்ம கான்டேஜியஸ் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துகிறோம். லெட்ஸ் an example. இந்த நோய் தொற்று மற்றவர்களுக்கு எளிதில் தொற்றக்கூடியது, எளிதில் பரவக்கூடியது. ஸோ உன்னோட டவலை வேற யாரையும் பயன்படுத்த விடாது. The infection is highly contagious. So don't let anyone to touch your towel. The infection is highly contagious. So don't let anyone to touch your towel. நல்லா கவனிங்க, infection அப்படின்னா நோய் தொற்று. My dear viewers, useful 6 vocabularies. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பார்ட்ஸில் சந்திப்போம். Thank you.